அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே ஒரு கொஷினால கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வேலை கிடைக்காம வந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் எழுதும்போது நாம் செய்கிற ஒரு சின்ன தப்பால் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியும் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அது என்ன தப்பு, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக எக்ஸாம் எழுதும்போது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 5 கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல தெரிஞ்ச கொஷினாக இருக்குது. ஸோ அப்போ 5 கொஷினுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். இப்போ 6வது கொஷின் பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும், நம்ம படித்த கொஷினாக தான் இருக்கும். ஆனால் ஆன்சர் டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் தான், நம்ம நல்லா படித்த கொஷின் தான். ஸோ இந்த கொஷினை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது இந்த கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கொஷினை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படி யோசிக்கும் போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷனை நாம் எலிமினேட் பண்ணிடுவோம். பாக்கி 2 ஆப்ஷனில் இதுவா அதுவா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதாவது இந்த ஆப்ஷன் ஆன்சரா இல்லை இந்த ஆப்ஷன் ஆன்சரான்ட்டு ஒரு 2 ஆப்ஷனில் நம்ம ஃபைனலாக ஸ்டக் ஆகி நிற்போம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் யோசித்து ஒரு வழியாக அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சரும் பண்ணிடுவோம். ஆனால் இதே நேரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொஷினுக்கே நம்ம நிறைய நேரம் எடுத்திருப்போம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷினுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அந்த 6வது கொஷினுக்கு மட்டும் நம்ம 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 50 கொஷின்லேயே இதே மாதிரியே ஒரு 10 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 50 கொஷினில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான், ஒரு 10 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான். ஆனால் உங்களால் உடனடியாக ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அந்த 10 கொஷினுக்குமே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்கனாலே 10 கொஷினுக்கே என்ன ஆகும்னா 50 நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்துருக்குது. இந்த மாதிரி தெரிஞ்ச கொஷினை நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, தெரிஞ்ச கொஷினை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறோம். அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 கொஷினுக்கே 50 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி 10 கொஷினுக்கே 50 நிமிஷம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 190 கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஷின் இல்லை ஒரு 30 கொஷின் படித்து பார்க்க கூட உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த 40 கொஷின் 30 கொஷினில் உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச கொஷின் இருக்கும், ரொம்ப சிம்பிளான கொஷினாக இருக்கும். பட் நீங்கள் பிகினிங்கில் எடுத்துக்கிட்ட இந்த அதிக டைமால், இந்த ஒரு 10 கொஷினுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட அதிக டைமால் கடைசியாக இருக்கிற அந்த ஈஸியான கொஷினெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எக்ஸாமில் வந்திருந்துமே உங்களால் கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே சொல்கிறது தான், எந்த கொஷினாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் அந்த கொஷினை படித்து பாருங்கள், ஆப்ஷனையும் படித்து பாருங்கள். படித்து பார்த்ததுக்கப்புறம் 10 செகண்டுக்குள்ளே உங்களால் ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணி நீங்கள் ஆன்சரை ஷேர் பண்ணலாம். சப்போஸ் 10 செகண்டுக்குள்ளே உங்களால் ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ண முடியலன்னா உடனே அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடுங்க. எப்படியாவது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்ட்டு அதே கொஷினில் ஸ்ட்ரக் ஆகி உட்காராதீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி உட்காந்திங்கன்னா ஒரு 10 கொஷின் நீங்கள் அந்த மாதிரி உட்காந்திங்கனாலே கடைசியாக என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். ஸோ இந்த ஒரு தவறை பண்ணாதீங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நல்லா படித்தவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களே இந்த தப்பை பண்ணிடுறாங்க. அதனால் நல்லா படித்தும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியுமே அவங்களால எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அப்போ எப்போதுமே நீங்கள் ஒரு கொஷினில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு நம்ம 10 செகண்டுக்கு மேலே டைம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அடுத்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இதுக்கு பின்னாடி நிறைய கொஷின் இருக்குது, அதில் நிறைய நமக்கு தெரிஞ்ச கொஷின் இருக்கலாம். ஸோ இந்த கொஷினை நாம் திரும்ப வரும்போது பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு வரும்போது இந்த கொஷினை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கொஷினை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உடனடியாக ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடுங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கிட்டாலே இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான்.
ஆனால் அதே சமயத்தில் ஒரே கொஷினுக்கு நம்ம அதிக டைமும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அப்படி அதிக டைம் கொடுத்துட்டோன்னா கடைசியாக வந்து நிறைய கொஷினை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மிஸ் பண்ணுற நிறைய கொஷினில் நமக்கு தெரிஞ்ச நிறைய கொஷின் இருக்கலாம். ஸோ அதனாலேயே வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு தப்பை வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.